விக்கிரக ஆராதனைகளை விலக்கி அந்நிய தேவர்களை விட்டு விலகுவது எப்படி? வேதாந்தம் செய்திச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, என்னப்பா இவர் பரிசுத்த தெய்வம், அவர் கண்ணிலையும் பார்க்க முடியல, காதலையும் கேட்க முடியல, பேசுனா அடிச்சு கொண்டு விடுறாரு, இவரெல்லாம் கடவுளா? போ, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடவுளை கும்பிடு. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கடவுள் கேட்கணும். இல்லையா? எப்படிங்க? அப்பேற்பட்ட கடவுளை நீ உருவாக்கிக்கோ. எதுக்கு அவர் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? கடவுள் சொல்றதை நீ எதுக்குப்பா கேட்கிற? நான் சொல்றதை மட்டும் கடவுள் கேட்கட்டும். கடவுள் திரும்பி பேசவும் மாட்டாரு, திரும்பி அடிக்கவும் மாட்டாரு, திரும்ப திட்டவும் மாட்டாரு. நான் நினைச்ச நேரத்துக்கு போலாம், நினைச்ச நேரத்துக்கு வரலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படி ஒரு கடவுளை நீங்க உங்களுக்காக நியமிச்சிருக்கிறீங்களா? அப்படி கடவுளை நீங்க வழிபடுறீங்களா? அவரு சொல்றதை கேட்கறதுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஆண்டவர் உருவாக்கப்பட கிடையாது. இல்லையா? எப்ப அவரு சொல்றதை நீங்க கேட்கறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை செழிக்கும். நீங்க சொல்றதை கேட்கிற மாதிரி ஒரு ஊழியரையோ கடவுளையோ நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா இன்னையோட நீங்க நினைச்சுங்க, நீங்க நினைக்கிறதும் நீங்க வாழ்ற வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை.